வெடலப்புள்ள நேசத்துக்கு சிவக்கப்புள்ள பாசத்துக்கு அழகப்புள்ள பாசு சொன்னாரோ நாகராஜன் அவருடைய நினைவாக எனக்கு கிப்பிங் ஆனதுங்க சாய்தரன் அவர்கள் இங்கு பபுன் ராஜா குண்டி பர்த்தவர்களுக்கு 50 ரூபாய் அன்பளித்தல். எனக்கு கிப்பிங் எனக்காக சாய்தரன் அவர்கள் சார்பாக 50 ரூபாய் 50 ரூபாய் உனக்கு எதுக்கு கொடுத்தாங்க? இப்ப இதை கொண்டு நேரா எங்க ஐயா சோம ஆச்சாரிய ஐயாட்ட கொடுத்து இதை இழைச்சு விடுறேன். காடிஞ்சி முதல்ல அடே அம்மா எனக்கு ஒரு ஆசைம்மா. என்ன? எனக்கு எப்பமா அந்த மாதிரி வரும்? ராஜா செல்லு அதுக்கு ஒரு ஆள் வச்சிருக்கிறேன். நீ அங்க போறீங்க அது மாதிரி வந்துடும். வந்ததுல இருந்து ஒரு வணக்கமாவது வச்சியா? அம்மா ரொம்ப நேரம் ஆச்சு நீங்க வந்து இருந்தாலும் என்னுடைய பணிவான வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆழ்ந்த வருத்தத்துடன் எவ்வளவு ஒரு பணிவு! இப்படி ஒரு அடக்க ஒடுக்கமான
பெண்ணை நான் பார்த்ததே இல்லடி. அடக்கமான பிள்ளை நம்ம ஊர் சுடுகாட்டெல்லாம் பார்க்க முடியும். இப்ப நான் ஊரோட இருக்கேன். உண்மையிலே நீ ரொம்ப அழகா இருக்கடி. ஆமாமா, அழகா விட அதை விட அகலமா தான் இருக்கிறேன். அப்படி சொல்லாதம்மா. ஏமா இருக்கிறதானே நான் சொல்றேன். இல்ல, இறைவனுடைய படைப்புல ஒரு வேலை இப்படி இருக்கலாம், ஆனா உன் மனசு அழகா இருக்கு. அப்படியாமா? பொம்பளை நீ இப்பதானே பாராட்டினேன். சந்தேகப்படுறீங்களா? நான் பொம்பளை சந்தேகப்படுறேன். சூடத்தை பழத்துல செத்தேன், சூடாத இந்த பிள்ளை இதுல ஊத்தி செத்தேன். யாரா கட்டி அடிக்கிறேன்? கட்டி அடி கோயிந்தா. உன் பேர் என்னடி? என் பேருமா? இருங்க. என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு? கேளுமா? கேளுமா முதல்ல. கேட்க மாட்டேங்க முதல்ல. அம்மா என்னமா கேட்டீங்க? நான் மறந்து விட்டேன். உன் பேர் என்னன்னு கேட்டேன். இப்பதான் சொல்லுச்சுல. என்ன பேரு? எனக்கு நீங்க என்ன பேர் வச்சா சரிமா? உன்னை பார்க்கும் பொழுது எனக்கு அப்படியே அந்த மதுரை மீனாட்சி அம்மன் மாதிரி இருக்கு. அம்மா, மீனாட்சி அம்மனுக்கு கிழிஞ்சு இருக்கும். கிளி இருக்கும். சாமி அப்படி பேசக்கூடாதுரே. கிளி இருக்குமா? பிச்சு போடுவேன். மதுரை மீனாட்சி அம்மன் தோல்ல. அப்பா என்ன சொன்னாங்க? அப்பா மதுரை மீனாட்சி அம்மனுக்கு கிளி இருக்குதா? காவலுக்கு போக சொல்லி இருக்கிறாங்க. ஆமாமா. அப்பா சொல்ல தட்டலாமா? இல்ல இல்ல. அதனால இல்லம்மா, பாட்டி சொல்ல தட்டாதே. தொடாம பேசி கொண்டே போட பாத்துக்க. உன்னை பார்க்கும் பொழுது எனக்கு சந்தேகமாவே இருக்கு. நீ பொம்பளை மாதிரியே இல்ல. நீங்க என்ன டெஸ்ட் எடுத்து பாருங்க. ஒண்ணுமே இல்ல. ஐயா பேசிக்கிட்டே நந்தவனத்துக்கு வந்த பத்தியா? இப்ப உங்க ரெண்டு பேர்த்தையும் தான் டெஸ்ட் எடுக்கணும். நீங்க என்ன இன்னமும் மாதிரி இருக்கீங்க? பேசிக்கிட்டே இருக்குமா நந்தவனத்துக்கு ஏன் போறீங்க? ஏய், பேசிக்கிட்டே நந்தவனத்துக்கு வந்துட்டோண்டி. அதுதான் தப்பு. ஏன் இந்த மாதிரி நேரத்துல இப்படி நந்தவனத்துக்கு போற மாதிரி இருக்கும். திடீர்னு கட்டையடி கோயிந்தா அங்க கட்டையடி இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் தோணுதா? பேதலிச்சு போச்சுன்னு நான் நினைக்கிறேன். I am unable to attend class. You request you to grant me leave for 3 days. வருஷத்துக்கு இப்படி ஒரு கிரிக்கெட் வச்சுக்கிறேன். என்ன செய்வேன்? இருக்கட்டும். இருந்தாலும் இடத்துக்கு வந்தோடனே என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் மனசு எப்படி இருக்கு? சப்பு சப்பு கொடுக்காத. அந்த பையன் ஒரு மாதிரி லாக்டவுன்ல நோக்கத்துல இருக்கான். உன் மனசு எப்படி இருக்கு? அந்த புள்ள என்னமா சப்பு சப்பு கேட்கறதுக்கு பதில் சொல்றியா நீ? இப்படிலாம் பண்ணினா அப்புறம் கோவப்பட்டுருவேன். பாத்துக்கோ. டைவர்ஸ் பண்ணிடுறீங்களா நீ? பாத்து போங்க. போடா மதா. உன் மனசு எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? ஏமா கேக்குறீங்க? ஐயோ அழுகுறானே. எதுவும் தெரியாம கேட்டேனா? தப்பா கேட்டேனா? காலையில கொஞ்சம் குளிர் அடிக்குதுமா, மத்தியானம் கொஞ்சம் வெயில் அடிக்குது, சாயங்காலத்துல ஒரு ராத்திரி ஆனா அந்த ஏன் அழுகுற? மனசு எப்படி இருக்குன்னு கேட்டா பதில் சொல்ல வேண்டியது. இந்த கொரோனா வந்ததுல இருந்து ஒரு மாதிரியா தான். சரிம்மா, காலதாமதம் காரியம் கேட்டீங்க. அங்க வந்த வேலையை செவ்வனே செய்வோம் அப்படின்ற முறையில முதல்ல பறவையை விரட்டிடுவோம் அப்படின்ற. நீங்க என்ன முடிவு பண்ணாலும் சரிம்மா, அவ்வளவுதான். ஒரு பறவை கூட போக மாட்டேங்குது. எல்லாமே ஞான பறவைகளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக இந்த இடம் எப்பேற்பட்ட இடம்? தவ முனிவர்கள் வரக்கூடிய இடம். அவ யாராவது பெரியவங்க வந்தாங்க அப்படின்னா இப்படி எல்லாம் பயமுடுத்தாம உண்மையுமே கட்டி வச்சேக்கே நம்மளுக்கு உண்மையான பொம்பளை நிலைமையில
நான் பேசக்கூடாது. நான் தான் பேசுறேன், நடக்கிறது பார்த்து. நீ பேசலைன்னா உன் வாய் இருக்காது, பேசிட்டே தான் இருப்ப. நீ அடக்க மாட்டேன். இதெல்லாம் மூடி மறைச்சிடணும். லாக்டவுன்ல நடந்த சம்பவம். யாரு வந்தாலும் தக்க மரியாதை கொடுத்து வரவேற்கணும், சரியா? யாரு வந்தாலும் இதை இழைக்க முடியாது.